முக்கிய செய்திகள். ரஷ்யா சீனாவுக்கு போட்டியாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிரடி. 33 ஆண்டுகளுக்கு பின் அணு ஆயுத சோதனை நடத்த உத்தரவு. உச்ச நீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் நியமனம். வரும் 24ஆம் தேதி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் குடியரசுத் தலைவர். பீகாரில் 10 லட்சம் பெண்களுக்கு தலா 10,000 நிதி வழங்கிய விவகாரம். தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என தேஜஸ்வி கேள்வி. 17 குழந்தைகளை கடத்தி வைத்திருப்பதாக மிரட்டிய நபர் சுட்டுக் கொலை. அனைவரையும் பத்திரமாக மீட்டு குடும்பத்திடம் ஒப்படைத்த போலீசார். நவி மும்பையில் நடைபெற்ற மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட். ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்தியா. வணக்கம். அமெரிக்கா 33 ஆண்டுகளாக பின்பற்றி வரும் கொள்கைகளுக்கு மாறாக அணு ஆயுத சோதனை நடத்த அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டிருப்பது உலக அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2ஆம் உலகப் போரின் போது 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஜப்பானின் ஹிரோஷிமா நகரம் மீது உலகின் முதல் அணுகுண்டை அமெரிக்கா வீசியது. இதில் 1,40,000 பேர் உயிரிழந்தனர். அடுத்த 3 நாட்களில் நாகாசாக்கி நகரம் மீது நடத்தப்பட்ட அணுகுண்டு தாக்குதலில் 75,000க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். அணுகுண்டு பயன்பாடு மனித குலத்திற்கு எதிரானது என உலகம் முழுவதும் எதிர்ப்புகள் வலுக்கத் தொடங்கியதை அடுத்து 1992ஆம் ஆண்டு முதல் அணு ஆயுத சோதனை அமெரிக்காவில் நிறுத்தி வைக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக சர்வதேச அணுசக்தி சோதனை தடை ஒப்பந்தத்தில் 1996ஆம் ஆண்டு அப்போதைய அதிபர் பில் கிளின்டன் கையெழுத்திட்டார். இந்நிலையில் 15,000 கிலோமீட்டர் வரை பாய்ந்து சென்று தாக்கும் அணுசக்தி திறன் கொண்ட புரேவெஸ்னிக் என்ற ஏவுகணை சோதனையை கடந்த வாரம் ரஷ்யா நடத்தியது. அதைத் தொடர்ந்து போசிடான் எனும் புதிய அணு ஆயுத ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்தியதாக நேற்று முன்தினம் அதிபர் புதின் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். போசிடான் ஏவுகணையை உலகின் எந்த வான் தடுப்பு கருவியாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்றும் அவர் கூறியிருந்தார். இதைப்போன்று சீனாவும் அணு ஆயுத சோதனையில் ஈடுபட்டு வருகிறது. தற்போது சீனாவிடம் 600 அணுகுண்டுகள் உள்ளதாகவும் வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் அவற்றை 1000ஆக உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதன் நடுவே அமெரிக்காவுக்கு சவால் விடும் வகையில் வடகொரியாவும் அவ்வப்போது அணு ஆயுத ஏவுகணை சோதனையை மேற்கொண்டு வருகிறது. தென்கொரியாவில் நடைபெறும் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாட்டில் டிரம்ப் பங்கேற்க சென்ற நிலையில் அவருக்கு மறைமுக எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் 2 நாட்களுக்கு முன்பு வடகொரியா அணு ஆயுத ஏவுகணை சோதனையை நடத்தியது. இந்நிலையில் 33 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அணு ஆயுத சோதனையை மீண்டும் தொடங்குமாறு அந்நாட்டு போர் யுத்தித்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாக அதிபர் டிரம்ப் தமது ட்ரூத் சோஷியல் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். அணு ஆயுத சோதனையை தான் வெறுத்தாலும் மற்ற நாடுகளின் போட்டியை சமாளிக்க வேறு வழியில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகின் பிற நாடுகளை விட அமெரிக்காவிடம் அதிக அளவில் அணு ஆயுதங்கள் இருந்தாலும் 2வது இடத்தில் உள்ள ரஷ்யாவும் 3வது இடத்தில் உள்ள சீனாவும் அடுத்த 5 ஆண்டுகளில் அமெரிக்காவுக்கு சமமான இடத்தை பிடித்துவிட வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ள டிரம்ப் தொடர்ச்சியாக குறிப்பிட்ட இடைவெளியில் இனி அணு ஆயுத சோதனை நடத்துமாறு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ரஷ்யா சீனாவுக்கு போட்டியாக டிரம்ப் எடுத்துள்ள இந்த நடவடிக்கை சர்வதேச அளவில் கவனத்தை பெற்றுள்ளதுடன் பதற்றத்தையும் அதிகரித்துள்ளது. உச்ச நீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக திரு சூரியகாந்த் நியமிக்கப்பட்டுள்ளார். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு B.R. கவாயின் பதவிக்காலம் அடுத்த மாதம் 23ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் அடுத்த தலைமை நீதிபதியின் பெயரை பரிந்துரைக்குமாறு திரு கவாய்க்கு மத்திய சட்ட அமைச்சகம் கடந்த வாரம் கடிதம் எழுதியது. உச்ச நீதிமன்ற மரபுப்படி தமக்கு பிறகு மூத்த நீதிபதியாக உள்ள திரு சூரியகாந்தின் பெயரை 53வது தலைமை நீதிபதியாக நியமிக்க மத்திய அரசிற்கு தலைமை நீதிபதி திரு கவாய் பரிந்துரை செய்தார். குடியரசுத் தலைவர் அதற்கு ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் இந்தியாவின் 53வது தலைமை நீதிபதியாக அவர் நியமிக்கப்பட்டுள்ளார். வரும் நவம்பர் 24ஆம் தேதி பதவியேற்க உள்ள திரு சூரியகாந்த் 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி 9ஆம் தேதி வரை தலைமை நீதிபதியாக நீடிப்பார். இதற்கிடையே எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு சூரியகாந்தை குடியரசுத் தலைவர் நியமித்துள்ளதாகவும் அடுத்த மாதம் 24ஆம் தேதிக்கு பிறகு அது நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவித்துள்ளார். அவருக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் கூறியுள்ளார். ஹரியானா மாநிலத்தின் பெட்வார் கிராமத்தில் 1962ஆம் ஆண்டு பிப்ரவரி 10ஆம் தேதி பிறந்த திரு சூரியகாந்த் 2019ஆம் ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதி முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றி வருகிறார். ஜம்மு காஷ்மீருக்கான 370 சட்டப்பிரிவு ரத்து, காலனித்துவ ஆட்சிக்கால தேச துரோக சட்டம் ரத்து, பெகாசஸ் ஒட்டுக்கேட்பு விசாரணைக்கு சைபர் துறை நிபுணர் நியமனம் உள்ளிட்ட முக்கிய உத்தரவுகளை அவர் பிறப்பித்துள்ளார். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக அவர் பொறுப்பேற்கும் காலகட்டத்தில் தேர்தல் சீர்திருத்தங்கள், குற்றவியல் சட்டங்கள் மற்றும் டிஜிட்டல் தனி உரிமை உள்ளிட்ட பல முக்கிய வழக்குகள் விசாரணைக்கு வரவுள்ளது.
தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும்போது சுமார் 10 லட்சம் பெண்களுக்கு தலா 10,000 வங்கிக் கணக்கு மூலம் வழங்கப்பட்டதை தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாதது ஏன் என ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சி தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ் கேள்வி எழுப்பியுள்ளார். 243 தொகுதிகளை கொண்ட பீகாரில் நவம்பர் 6 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்ற பெயரில் பாஜக கூட்டணி வாக்கு திருட்டில் ஈடுபட்டதாக காங்கிரஸ், ஆர்ஜேடி உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டியது நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பீகாரில் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை, மகளிருக்கு மாதம் 2,500 ரூபாய் என்பது உட்பட 17 வாக்குறுதிகளை ராஷ்டிரிய ஜனதாதளம் அறிவித்துள்ளது. பாஜக கூட்டணி சார்பில் இன்று காலை தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட உள்ளது. இதனிடையே பீகாரில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதில் மத்திய மாநில அரசுகள் தோல்வியடைந்து விட்டதாக பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு தேஜஸ்வி யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும்போது சுமார் 10 லட்சம் பெண்களுக்கு தலா 10,000 வங்கிக் கணக்கு மூலம் வழங்கப்பட்டதை தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். के तौर पे ये 10,000 रुपए जो है दिए जा रहे हैं और चुनाव आयोग चुप बैठा है. कहाँ गई चुनाव आयोग की नैतिकता? चुनाव के बीच में 10,000 रुपए खाते में डाले जा रहे हैं. ये खुलेआम रिश्वत सरकार दे रही है और ये उधार है. वापस सरकार जो है सूद समेत लेने का काम करेगी, उधार को लेगी. तो चुनाव आयोग के नैतिकता पर पूरा देश जो है देख रहा है कि चुनाव आयोग कैसे जो है परमिशन दे सकता है कि चुनाव में 10-10 हज़ार का रिश्वत चले. பீகாரில் வசிக்கும் இஸ்லாமியர்களை வங்கதேசத்தில் இருந்து குடியேறியவர்கள் என்று பாஜக விமர்சித்து வருவதற்கு ஏஐஎம்ஐஎம் கட்சி தலைவர் திரு அசாதுதீன் ஓவைசி கண்டனம் தெரிவித்துள்ளார். பாஜக போட்டியிடும் 101 தொகுதிகளில் ஒன்றில் கூட இஸ்லாமிய வேட்பாளர் நிறுத்தப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பீகாரில் ஊடுருவல்காரர்கள் யாரும் இல்லை என்று கூறியுள்ள திரு ஓவைசி, அவர்கள் டெல்லியில்தான் உள்ளனர் என்று திரு மோடி மற்றும் திரு அமித்ஷா ஆகியோரை மறைமுகமாக விமர்சித்துள்ளார். பீகாரில் பாஜக கூட்டணிக்கும் மகாபந்தன் கூட்டணிக்கும் இடையே கடும் போட்டி நிலவும் சூழலில் ஓவைசியும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இதேபோல் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள லோக் ஜனசக்தி கட்சி ராம்விலாஸ் பிரிவு தலைவர் திரு சிராக் பஸ்வான் பீகார் தொழிலாளர்கள் பிற மாநிலங்களில் துன்புறுத்தப்படுவதாகவும், ஆனால் அதை கண்டுகொள்ளாத காங்கிரஸ் தலைவர்கள் தற்போது ஓட்டுக்காக மட்டும் பீகாருக்கு படையெடுத்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே பாட்னாவின் மொகாமா பகுதியில் திரு பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி நிர்வாகி துலார் சந்த் யாதவ் என்பவர் அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பது அங்கு பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மும்பையில் நடிப்பதற்கான தேர்வு நடப்பதாக கூறி வரவழைக்கப்பட்ட 17 குழந்தைகளை கடத்தி வைத்திருப்பதாக மிரட்டிய தொழிலதிபர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டு குழந்தைகள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். மும்பை பவாய் பகுதியில் உள்ள ஆர்ஏ ஸ்டுடியோவில் ரோஹித் ஆர்யா என்ற தொழிலதிபர் நடிப்பிற்கான ஆடிஷனில் பங்கேற்க சென்ற 17 குழந்தைகளை ஒரு அறையில் அடைத்து வைத்திருப்பதாக நேற்று மாலை செய்திகள் பரவின. இதனால் மும்பை நகரம் முழுவதும் பரபரப்படைந்தது. அதிர்ச்சியடைந்த பெற்றோர்களும் உறவினர்களும் பவாய் பகுதிக்கு படையெடுத்தனர். குழந்தைகள் பிணை கைதிகளாக அடைத்து வைக்கப்பட்ட தகவல் அறிந்த போலீசாரும் அங்கு களம் இறங்கினர். மனநல நிபுணர்கள் உதவியுடன் குழந்தைகளை பிடித்து வைத்திருந்த ரோஹித்திடம் அவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் எந்த பலனும் கிடைக்கவில்லை. இந்நிலையில் கடத்தலில் ஈடுபட்ட ரோஹித் ஆர்யா வீடியோ ஒன்றை வெளியிட்டார். அதில் தாம் ஒரு பயங்கரவாதி அல்ல என்றும் ஆக்ரோஷமான நடவடிக்கைகளால் தம்மை யாரும் தூண்டிவிட வேண்டாம் என்றும் கூறியதுடன் நிதி தொடர்பான சில கோரிக்கைகள் குறித்து சிலரிடம் பேச வேண்டும் என்றும் கூறியிருந்தார். தமது கோரிக்கையை ஏற்காவிட்டால் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் ரோஹித் கூறியதால் பெற்றோர் பீதியடைந்தனர். இந்நிலையில் கதவை திறக்குமாறு பலமுறை கூறியும் ரோஹித் ஆர்யா பதில் அளிக்காததால் கழிவறை ஜன்னல் வழியாக போலீசார் உள்ளே புகுந்தனர். அப்போது தன்னிடம் இருந்த துப்பாக்கியால் போலீசார் மீது ரோஹித் சுட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பவாய் காவல் உதவி ஆய்வாளர் அமோல் வக்மாரே அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ரோஹித் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். மீட்கப்பட்ட குழந்தைகள் அனைவரும் பெற்றோரிடம் பத்திரமாக ஒப்படைக்கப்பட்டனர். இந்த பரபரப்பான சம்பவம் இரவு முடிவுக்கு வந்ததை தொடர்ந்து மும்பை மக்கள் நிம்மதியடைந்தனர். இதனிடையே சிவசேனாவை சேர்ந்த திரு தீபக் கேசர்கர் கல்வித்துறை அமைச்சராக இருந்தபோது தொழிலதிபர் ரோஹித்துக்கு பள்ளி ஒன்றில் வேலை செய்வதற்கான ஒப்பந்தம் வழங்கப்பட்டதாகவும், ஆனால் அதற்கான பணம் வழங்காமல் அலைக்கழிக்கப்பட்டதாகவும், அதை கேட்டு அமைச்சர் வீட்டு முன் ரோஹித் பலமுறை போராட்டம் நடத்தியிருப்பதும் முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தொடர் மன உளைச்சல் காரணமாகவே அனைவர் கவனத்தையும் திருப்ப ரோஹித் இந்த கடத்தல் நாடகத்தை நடத்தியிருக்கலாம் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன. இதையடுத்து குழந்தைகள் கடத்தப்பட்ட விவகாரம் மகாராஷ்டிரா அரசியலில் முக்கிய பேசுபொருளாக மாறியுள்ளது.
மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்திய இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இந்தியா இலங்கையில் நடைபெற்று வரும் இந்த போட்டியின் இரண்டாவது அரையிறுதி ஆட்டம் நவி மும்பையில் நேற்றிரவு நடைபெற்றது. டாஸ் வென்ற நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியா இந்தியாவுடன் மோதியது. இதையடுத்து முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி வீராங்கனைகள் அடித்து விளையாடினர். போட்டியின் முடிவில் ஆஸ்திரேலிய அணி 49.5 ஓவர்களில் 338 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்தியா சார்பில் ஸ்ரீசரணி, தீப்தி சர்மா தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். 339 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இந்திய வீராங்கனைகள் ஆஸ்திரேலிய பந்துகளை பறக்கவிட்டனர். ஷஃபாலி வர்மா 10 ரன்களும், ஸ்மிருதி மந்தனா 24 ரன்களும் எடுத்தனர். பின்னர் இணைந்த ஜெமிமா ரோட்ரிக்ஸ், கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் ஜோடி ஆஸ்திரேலிய பந்துவீச்சை 4 பக்கமும் சிதறடித்தது. அபாரமாக ஆடிய ஹர்மன்பிரீத் ஒருநாள் போட்டி அரங்கில் தமது 22வது அரை சதத்தை பதிவு செய்தார். போட்டியின் இறுதியில் இந்திய அணி 48.3 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளுக்கு 341 ரன்கள் எடுத்து ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியது. இறுதி வரை ஆட்டமிழக்காமல் விளையாடிய ஜெமிமா 134 பந்துகளில் 127 ரன்கள் எடுத்தார். இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி 3வது முறையாக உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் இந்தியா, தென்னாப்பிரிக்கா அணிகள் மோத உள்ளன. இளம் ஆஸ்திரேலிய வீரர் பென் ஆஸ்டின் மரணத்திற்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக இந்தியா, ஆஸ்திரேலியா வீராங்கனைகள் தங்களது கையில் கருப்பு பட்டை அணிந்திருந்தனர். செறிவூட்டப்பட்ட அரிசிக்கான தர சான்றிதழை மத்திய அரசு ஆகஸ்ட் மாதம் வழங்கியதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி கூறியிருப்பது அப்பட்டமான பொய் என உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவின் கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் 1.79 லட்சம் மெட்ரிக் டன் நெல் மட்டுமே விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆனால் திமுக ஆட்சியில் 2024-25 ஆண்டு மட்டும் 47 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், திமுக ஆட்சியில் 2021 முதல் தற்போது வரை 1.96 கோடி மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். ஆனால் எடப்பாடி திரு பழனிசாமியோ திமுக அரசு குறைவான அளவிலேயே நெல் கொள்முதல் செய்துள்ளதாக தவறான தகவலை கூறுவதாக திரு சக்கரபாணி சுட்டிக்காட்டினார். சணல் இல்லை, சாக்குப்பை இல்லை என திரு பழனிசாமி அவதூறு பரப்புவதாக அவர் குற்றம் சாட்டினார். எரிசக்தி துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷியை சென்னையில் நேரில் சந்தித்து நெல் ஈரப்பதத்தை 17% இருந்து 22% அதிகரித்து நெல் கொள்முதல் செய்திடவும், செறிவூட்டப்பட்ட அரிசியை கலப்பதற்கான தர சான்றிதழை விரைந்து வழங்கிட ஆவண செய்யுமாறும் கேட்டுக்கொண்டதாக திரு சக்கரபாணி கூறினார். எதிர்கட்சி தலைவர் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வந்துச்சுன்னு சொல்றாரு. அப்படி வந்துட்டா அந்த உத்தரவை எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். ஆனால் இது நாள் வரை கொடுக்கல. இன்னைக்கு தான் நான் அந்த சம்மந்தமாக ஒன்றிய உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சரை சென்னையில் பார்த்து, இதை செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு உடனடியாக அனுமதி தரணும். வாங்கிய நெல் ஒரு 12 லட்சம் மெட்ரிக் டன் நெல் இன்னைக்கு தேக்கமடைந்திருக்கிறது. அதை அரைக்க வேண்டும். அரைக்கின்ற நேரத்தில் அரிசியோடு அந்த செறிவூட்டப்பட்ட அரிசியை கலக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அந்த சம்மந்தமாக அவர்கிட்ட கொடுத்த போட்டோவோட உங்களுக்கு தர்றேன். எதிர்க்கட்சி தலைவர் குறைகளை சுட்டிக்காட்டலாம், ஆனால் தவறான தகவலை தெரிவிக்க கூடாது என்று திரு சக்கரபாணி கூறினார். சன்ன ரக நெல்லுக்கு 156 ரூபாயும், பொது ரகத்திற்கு 131 ரூபாயும் வீதம் திமுக அரசு கூடுதல் ஊக்கத்தொகை வழங்கி வருவதாக திரு சக்கரபாணி தெரிவித்தார். நாள்தோறும் 35,000 டன் வெளி மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவதாகவும், இதில் காலதாமதம் ஏற்படும் பட்சத்தில் 25 இடங்களில் திறந்த வெளி சேமிப்பு கிடங்குகளை அமைத்து நெல்லை பாதுகாக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு பணியில் சேர்ந்து ஓய்வு பெற்றவர்களின் சாதி சான்றிதழ்களின் உண்மைத்தன்மை குறித்த விசாரணையை 2 நீதிபதிகளுக்கு மேல் உள்ள அமர்வுக்கு மாற்றி சென்னை தலைமை நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு பணி பெற்று ஓய்வு பெற்ற பிறகும் அவர்களின் சான்றிதழ்களை ஆய்வு செய்ய எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது வாதிட்ட மனுதாரர்கள் தரப்பு வழக்கறிஞர், பணி ஓய்வு பெற்ற பிறகு சாதி சான்றிதழ்கள் உண்மைத்தன்மை குறித்து அரசு விசாரிக்க முடியாது என்று கூறினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அரசு வழக்கறிஞர்கள், ஓய்வு பெற்றாலும் விசாரிக்க முடியும் என தெரிவித்தனர். இந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தின் பல்வேறு அமர்வுகள் வெவ்வேறு உத்தரவுகள் பிறப்பித்துள்ளதாக நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சாதி சான்றிதழ்களின் உண்மைத்தன்மை குறித்து அவர்கள் பணி ஓய்வு பெற்ற பிறகு மாநில அளவிலான குழு விசாரணை நடத்த முடியுமா, ஓய்வு பெறும் முன் துவங்கிய விசாரணையை ஓய்வு பெற்ற பின்பும் தொடர முடியுமா என்பது குறித்து முடிவெடுக்க இந்த வழக்கை 2க்கும் மேற்பட்ட நீதிபதிகள் அடங்கிய அமர்வுக்கு மாற்றி தலைமை நீதிபதி உத்தரவிட்டார். கடும் வறுமையிலும் தேசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று கன்னியாகுமரி கல்லூரி மாணவி சித்ரா அசத்தியுள்ளார். நாகர்கோவில் அடுத்துள்ள அரிய பெருமாள் விலையை சேர்ந்த சந்திரன் ஜெயந்தி தம்பதியின் மகளான சித்ரா சிறு வயதில் இருந்தே விளையாட்டு மீது அதீத ஆர்வம் கொண்டிருந்தார். சித்ராவின் பெற்றோர் திருமண மண்டபங்கள் மற்றும் ஹோட்டல்களில் இலை எடுத்தும் தூய்மை பணி செய்தும்
பன்றி பண்ணையில் வேலை பார்த்தும் வாழ்வை நகர்த்தி வருகின்றனர். இந்நிலையில் திருமண மண்டபம் ஒன்றில் இலை எடுத்துக் கொண்டிருந்த சித்ராவை பார்த்த நாகர்கோவில் மதுவிலக்கு பிரிவு உதவி ஆய்வாளர் திரு திலீபன் அவரை அழைத்து விசாரித்துள்ளார். வறுமை காரணமாக 10ஆம் வகுப்பை பாதியில் முடித்து விட்டதாகவும் தற்போது சாப்பிட்ட இலையை எடுக்கும் பணி செய்து வருவதாகவும் சித்ரா கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் சித்ராவை பள்ளியில் சேர்த்து 10, 12ஆம் வகுப்புகளை முடிக்க உதவியதுடன் தடகள பயிற்சியும் அளித்துள்ளார். பல்வேறு போட்டிகளில் சாதித்த சித்ரா தற்போது தொலைதூர கல்வி மூலம் MBA படித்து வருகிறார். பகலில் பயிற்சி, இரவில் தூய்மை பணி என கடுமையாக உழைத்து வரும் அவர் சமீபத்தில் புவனேஸ்வரில் நடந்த தேசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் ஸ்டீஃபில் சேஸ் போட்டியில் 3000 மீட்டர் தூரத்தை 11 நிமிடம் 19 வினாடியில் கடந்து வெண்கலம் வென்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார். ஆசிய போட்டிகளில் விளையாடி இந்தியாவுக்கு பதக்கம் பெற்று தருவதே தன்னுடைய லட்சியம் என்று மாணவி சித்ரா தெரிவித்தார். குமரி மாவட்டத்துக்கு ஒரு சிந்தட்டிக் கிரவுண்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இந்தியாவுக்கு பெருமை சேர்ப்போம். அப்புறம் எங்களுக்கு எனக்கு அதுக்கான வசதி எதுவும் கிடையாது. அது அரசாங்கம் உதவித்தொகை சலுகை பண்ணிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய ஆளா வருவோம். காலனி கூட வாங்க வழி இல்லாது தவித்து வருவதாக மாணவி சித்ரா கூறினார். நாகர்கோவில் அண்ணா விளையாட்டரங்கில் பயிற்சி மேற்கொள்ள சிந்தட்டிக் மைதானம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். பகலில் பயிற்சி, இரவில் தூய்மை பணி என இருக்கும் தமக்கு முதலமைச்சர் உதவ வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சென்னையில் தேவர் சிலைக்கு மாலை போட சென்ற இளைஞர்கள் சிலர் வாகனங்களை சாலையிலேயே நிறுத்திவிட்டு குத்தாட்டம் போட்டு போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை ரெட்டேரி பகுதியில் இருந்து இளைஞர்கள் சிலர் தேவர் ஜெயந்திக்காக நந்தனம் பகுதிக்கு நேற்று மதியம் சென்று கொண்டிருந்தனர். அப்போது சென்னை அரும்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே பெரியார் பாதை சிக்னலில் பைக் உள்ளிட்ட வாகனங்களில் வந்த இளைஞர்கள் நின்றனர். சிக்னல் போட்ட பிறகும் அந்த இளைஞர்கள் செல்லாமல் சாலையிலேயே குத்தாட்டம் போட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் செய்வதறியாது திகைத்து நின்றனர். கையில் வைத்திருந்த கொடிகளை அசைத்தபடியே இளைஞர்கள் ஆட்டம் போட்டனர். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அங்கிருந்த போக்குவரத்து காவலர்கள் இளைஞர்களை புறப்பட வைத்தனர். இதற்கிடையே இளைஞர்கள் ஆட்டம் போட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய முடிவு செய்துள்ள போலீசார் அவர்களை கண்டுபிடிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கடலூரில் போதைப் பொருள் வழக்கில் பிடிப்பட்ட வாகனங்களை ஏலம் விடும்போது பெண் ஒருவர் கதறி அழுத சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அங்குள்ள காவலர் ஆயுதப்படை மைதானத்தில் போதைப் பொருள் வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் நேற்று ஏலம் விடப்பட்டன. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஜெயக்குமார் முன்னிலையில் நடந்த ஏலத்தில் 4 சக்கர வாகனம், 26 2 சக்கர வாகனங்கள் ஏலத்திற்காக வைக்கப்பட்டன. முன்பணம் கட்டிய வியாபாரிகளும் பொதுமக்களும் ஏலம் கேட்க அனுமதிக்கப்பட்டனர். ஒவ்வொரு வாகனமாக அவர்கள் முன்பு வைத்து ஏலம் விடப்பட்டது. அப்போது ஒரு புதிய என்ஃபீல்டு புல்லட் ஏலம் விடுவதற்காக கொண்டுவரப்பட்ட போது ஏலத்தொகையாக 1 லட்சம் ரூபாயை ஒரு பெண்மணி கேட்டார். தம்முடைய தம்பிக்கு ஆசையாக இந்த வாகனத்தை வாங்கி கொடுத்ததாகவும் தம்பி நண்பர்கள் இந்த வாகனத்தை எடுத்துச் சென்று கஞ்சா வைத்திருந்ததால் போலீசார் பிடித்து வழக்கு பதிவு செய்து விட்டதால் அந்த வாகனத்தை தானே எடுத்துக் கொள்கிறேன் என கெஞ்சினார். அப்போது ஏலத்திற்கு வந்திருந்த ஒருவர் 1,10,000 என கேட்டதால் அந்த பெண்மணி கதறி அழுதார். சரி, நீங்கள் ஏதாவது கேள்வி கேளுங்க. ஜென்ரலாக முதல்ல ஐயா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது கஞ்சா கேஸில் உள்ள வண்டி. இதை நம்ம ஏலம் விட்டு தான் முறைப்படி இப்போ நடத்த முடியும். ஏலம் வந்திருக்கிறாங்க. நீங்கள் கேள்வி கேளுங்க. எதனா ஒரு கேள்வி கேளுங்க. கேள்வியே கேட்காம இருக்கீங்களா? 1,10,000 ஒருத்தர் கேட்டுட்டாருமா. 1,12,000 ஒரு தரம். டோக்கன் நம்பர் கொடுங்க. டோக்கன் நம்பர் கொடுங்க. இதனை பார்த்த காவல் கண்காணிப்பாளர் அந்த பெண்மணி வண்டியின் உரிமையாளர் என்பதால் அவருக்கு விட்டுக் கொடுங்கள் என கேட்டுக்கொண்டார். பின்னர் அந்த பெண் 1,12,000 ஏலம் கேட்டார். வியாபாரிகள் ஏலம் கேட்காத காரணத்தினால் அந்த பெண்மணிக்கு 1,12,000 ரூபாய்க்கு அந்த வாகனம் கொடுக்கப்பட்டது. ஏலத்தில் வெற்றி பெற்ற பெண் மகிழ்ச்சியுடன் வாகனத்தை பெற்றுக்கொண்டார். வங்கக்கடலில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று பகலில் வெயில் சுட்டெரித்தது. புதுக்கோட்டை மற்றும் சுற்றுப்பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதற்கிடையே கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதற்கிடையே வங்கக்கடலில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் அடுத்த 2 நாட்களில் அது வலுவடைந்து வடமேற்கு திசையில் நகரும் என்றும் ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். அமெரிக்கா 33 ஆண்டுகளாக பின்பற்றி வரும் கொள்கைகளுக்கு மாறாக அணு ஆயுத சோதனை நடத்த அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டிருப்பது உலக அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் நியமிக்கப்பட்டுள்ளார். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும்போது சுமார் 10 லட்சம் பெண்களுக்கு தலா 10,000 வங்கிக் கணக்கு மூலம் வழங்கப்பட்டதை தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாதது ஏன் என ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் கேள்வி எழுப்பியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.